வெல்கம் டு ரெசிபீஸ் வித் முகமதியா. நம்ம இன்னைக்கு டேஸ்டியான சென்னை ஸ்டைல் வஞ்சர மீன் குழம்பு ஈஸி மெத்தடில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 kg வஞ்சர மீனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ புளி தண்ணியில் 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து சின்ன டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மஞ்சட்டியில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க ஒரு கப்பு சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். அதோட 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா வெங்காயம் கலர் அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தட்டி வச்சிருக்க ஒரு 8 பல்லு பூண்டையும் சேர்த்துக்கலாம். நல்லா பூண்டும் ஒரு 10 செகண்டு பொரியட்டும். ஸ்டேஜில் மீடியம் சைஸாக ஒரு 3 தக்காளியை விழுதாக அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பச்சை வடை போக வதங்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி வதங்கினதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச தனி மிளகாய் தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாயும் நல்லா பச்சை வடை போக வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு குழம்புக்கு தக்கன திக்னஸுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு ரொம்ப கொதிக்க தேவையில்லை. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம மீனையும் சேர்த்துக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சிருக்க வஞ்சர மீன் துண்டுங்களையும் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மீனும் ஒரு 10 நிமிஷம் மீன் குழம்போடையே சேர்ந்து வேகும்போது தான் உப்பு புளி காரம்லாம் சேர்ந்து மீன் துண்டுங்களும் டேஸ்ட்டாக இருக்கும், மீன் குழம்பும் டேஸ்ட்டாக வரும். மீன் உடையும்னு பயப்பட வேண்டாம். லாஸ்ட்டாக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சு ஒரு 8 to 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். இப்போ நல்லா ஆனும் 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் கொதிச்சு வெந்ததுக்கப்புறம் மெதுவாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல அருமையான சென்னை ஸ்டைல் வஞ்சர மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்ல மீன் துண்டுங்களும் உடையாம அருமையா வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 to 3 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இருந்துச்சுன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அருமையாக மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இந்த குழம்பை நீங்கள் ஒயிட் ரைஸுடனும் இட்லி தோசை இந்த மாதிரி டிஃபன் ஐட்டத்துடனும் சாப்பிட்லாம். நல்லா அருமையாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் எல்லா மீனை வச்சும் ட்ரை பண்ணலாம். எல்லா மீனுமே இதே மெத்தடில் செஞ்சால் அருமையான டேஸ்ட்டாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.